பாலன் கொடுப்பீர், நல்ல பாலன் கொடுப்பீர், பண்பட்ட நீலம் போல் பாலன் கொடுப்பீர். வழியோரமா நான் கற்பாரையா, முள்போதரா நான் நல்ல நீளமா. பாலன் கொடுப்பீர், நல்ல பாலன் கொடுப்பீர். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். பறவைகள் விரைந்தே தின்பது போல், பகைவனாம் தீயோன் பறித்திடுவான். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீலம் போல் பலன் கொடுப்பீர். மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதில் நிறையற்ற மனிதர்களே வேறற்ற வாழ்க்கை வாழ்வதினால், வெயிலில் வார்த்தை கருகிவிடும். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீலம் போல் பலன் கொடுப்பீர். நாம் என் இனிய உறவுகளே, இன்று நாம் 24/7/24 இருக்கிறோம். நாம் நல்ல நிலமாக நல்ல வார்த்தையை உட்வாங்கி அதன்படி பலன் கொடுப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தினம் வாசித்து கொண்டு வருகிறோம். மனதில் நிறுத்தி அதை தியானித்தும் வருகிறோம். இன்றைய வார்த்தை மத்தேயு 13:1-9. 100 மடங்காக விளைச்சலை கொடுத்தன. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைப்பவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார். இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் வாசித்தது, நாம் மனதில் நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் சங்கீத தொடர்ச்சி 34:11-12-13. நாம் அப்படியெனில் தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. நீதிமொழிகள் 16:31-33. நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடியாம், அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன். நாம் ஒவ்வொரு நாளும் இதை வாசித்து அதன்படி நாம் வாழ முயற்சி செய்வோம். நாம் இன்றைய வாசகம் எரேமியா நூலிலிருந்து, மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன், தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டன. நாம் அதிக நாட்கள் யார் வாழ்ந்ததுன்னா, இறைவன் படைத்த படைப்பிலேயே ஆதாமுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளில் ஒருவராக சேத்து மற்றும் 912 ஆண்டுகள், அவர் 1200 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவருக்கு அடுத்து இவர் 912 ஆண்டுகள், 930 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார்னா, இவர் 912 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. ஸோ இது அப்போ அவங்களாம் அவங்களுடைய மனதில் தீய வஞ்சகம் இல்லை, நல்ல வார்த்தையை பேசியிருப்பாங்கோ. நல்ல உண்மையான நாவை காத்து வாழ்ந்ததினால் ஆண்டவர் அவர்களுக்கு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். பாருங்கள், எரேமியாவுக்கு சொன்னது, நீ தாயின் வயிற்றில், எரேமியா மட்டும் இல்லை, நாம் பிறக்கும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்த இத்தனை கோடி மக்களும் ஆண்டவர் கண் பார்வையில், ஆண்டவரால் அவர்கள் முன்கூட்டியே அறிந்திருக்கிற மக்கள். தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். ஒவ்வொருவரும் நாம் பிறக்கும் முன்னே நம்மை அறிந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் தினம் மனதில் வைத்து, நாம் இன்று எந்த நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறோம்? இறைவன் வார்த்தை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே, அதை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார். நாம் எந்த நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறோம்? நல்ல நிலத்திலா, வழியோரமா? நல்ல நிலத்தில் விளரும்போது அதை சாத்தான் பறித்து கொண்டு போவது வழியோரமா? எல்லாரும் நடந்து அதை மிதித்து போட? மண் இல்லாத பாறை பகுதியா, பாறை இடுக்குகளில் வேறே போக முடியாமல்? அல்ல முட்செடிகளா? ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாம் இன்று முட்செடிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
உலகம் என்னும் முட்செடிகள், பொருட்கள் என்னும் முட்செடிகள், உறவுகள் என்னும் முட்செடிகள் எல்லாமே நமக்கு உகந்தவையாக இருக்கணும். நமக்கு எல்லாமே 100 அவுட் ஆஃப் 100 இருக்கணும். அதில் ஒன்று கூட குறையக்கூடாது. இதுதான் உலக முட்செடிகள் நம்மை நெருக்குது. நம்ம விசுவாசமாக இருக்குவோம், ஜெபிப்போம், திருப்பலிக்கு போவோம், வார்த்தை வாசிப்போம், திருவிவிலிய வார்த்தைகளை கேட்போம், வாசிப்போம், அறிவிப்போம். ஆனால் முட்செடிகளில் விழுந்த விதையாக நாம் சிக்கி தவிக்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெற இயேசுவிடம் ஜெபிப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நாம் பலருக்கு பலன் கொடுக்கும் அளவுக்கு பண்பட்ட நிலமாக பலன் கொடுப்பீர். அதுபோல் பலன் கொடுக்க நாம் இறைவனை வேண்டுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாடும்போது, ஆண்டவரே எங்களை நல்ல நிலமாக, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக மாற்றினார்கள் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.